சமகால அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதற்கான அழைப்பு என்பது 1.5 மாதங்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பேரணி எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது என்பதை போன மாதம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். கடந்த மாதத்திலிருந்து இந்த விடயத்தை சொல்லி இன்றைய தினம் அந்த நாள் வந்திருக்கிறது. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் விஜயம் அமைந்துள்ளமை குறித்து அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அரசுக்கு எதிராக கோஷம் நிதி மோசடி குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட போது நாமல் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தன. எதிர்க்கட்சிகளால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பேரணியால நுகேகொட நகரில் அமைந்துள்ள பாடசாலைகளில் உள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பரீட்சைகளுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள பேரணியின் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக காவல்துறை சொல்லியிருக்கிறது. இதேவேளை பரீட்சை நடைபெறும் பாடசாலைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அனுமலா மகளிர் வித்தியாலயம், செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, செயின்ட் ஜோசப் மகளிர் வித்தியாலயம், சமுத்ரா தேவி மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகள் நுகேகொட நகரத்தின் மையத்தில் அமைந்திருக்கிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி தினமான இன்று 2025 உயர்தர அரசறிவியல் பரீட்சை நடைபெற இருக்குது. இந்த நுகேகொட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இடம்பெறுகிற இந்த பேரணிக்கான சிறப்பு போக்குவரத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற பொழுது, ஆகவே மாற்றுப்பாதைகளுக்கான ஒழுங்கு திட்டங்களும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.